ஹாய் ஹலோ வணக்கம். கேப்டன் புகழ் பாடும் வண்ணமாக நம்ம தொடர்ந்து விஜயகாந்த் சார் நடித்த படங்களை ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 1 1986 வெளியான படம் தான் வசந்த ராகம். இந்த படத்தை வந்து எஸ் சந்திரசேகரன் அவர்கள் இயக்கியிருப்பாங்க. இந்த படத்துக்கு மியூசிக் யாருன்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ் விஸ்வநாதன். இந்த படத்தில் வந்து விஜயகாந்த் சார், ரகுமான், சுதா சந்திரன், செந்தில், ஒய்ஜி மகேந்திரன், கோவை சரளா, ராதா ரவி நிறையா பேர் இந்த படத்தில் நடிச்சிக்கிறாங்க. இந்த படத்தினோட ஸ்டோரி பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். வசந்த ராகம் இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாட்டிய பேரொளி, அதாவது வந்து நாட்டியத்தில் மிகச்சிறந்த ஒரு பெண் வந்து சுதா சந்திரன். அவங்க வந்து நாட்டியம்னா ரகுமானுக்கு பயங்கரமான உயிர். அவங்க நாட்டியத்தை பார்க்கறதுக்காக ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டு போயிடுவார். அவர் என்ன வேலை பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பத்திரிகை ஆஃபீஸில் உதவி எடிட்டராக இருப்பார். அதுக்கு வந்து யாருன்னு அந்த தலைமை ஆசிரியர்னு பார்த்தீங்கன்னா எஸ் சந்திரசேகர் தான். அவர் தான் அந்த படத்தோட டைரக்டரும் கூட. இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அதே பத்திரிகை ஆஃபீஸில் தான் செந்தில் அண்டு ஒய்ஜி மகேந்திரன் அண்டு கோவை சரளா இவங்கெல்லாம் ஒன்றா வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. இன்னொரு பிளாஸ் மியூசியன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் டைரக்டர் சங்கர் வந்து நடிச்சிருப்பார். சங்கர் வந்து அதே பத்திரிகை ஆஃபீஸில் ஒரு உதவியாளராக இருப்பார். அவர் ஒரு 2-3 பேருக்கு டப்பிங் வேறு இந்த படத்தை கொடுத்துருப்பாரு. ஆக மொத்தம் இந்த படத்தோட ஸ்டோரி பற்றி பார்ப்போம். இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதான் சொல்லிக்கல, அது வந்து அவர் வந்து உயிராக இருப்பார். அந்த ரகுமான் வந்து சுதா சந்திரன் மேலே உயிராக இருப்பார். இவர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணு இவர் ஏற்றுக்காது. இவர் வந்து வீட்டில் வந்து எல்லா பொருள்லையும் அவங்க பேர் வசந்தா. அதனால் எல்லா பொருள்லையும் வசந்தா எழுதி வச்சுருப்பார். டம்ளரு, பெட்டு, தலைவாணி உரை, சீலிங் ஃபேனு, மிக்சி, கிரைண்டரு, ஸ்டவ்வு, டீபாய், வாசப்படி மேட்டு, அதுலேருந்து உடம்புல இருக்கிற எல்லா இடத்துலையும் கூட வசந்தா எழுதி வச்சிருப்பாரு. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து அந்த நடனத்தை ரொம்ப ரசிப்பார். அதை விட அந்த பொண்ணை ரொம்ப விரும்புவார், சுதா சந்திரனை, ரகுமான். இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பத்திரிகை ஆஃபீஸில் வேலை செஞ்சுட்டு இருக்கிற நம்ம ரகுமானுக்கு நாட்டிய பேரொழியான வசந்தா மேலே லவ் வந்ததுனால இப்போ என்ன ஆகுதுன்னா, சந்திரசேகர் என்ன பண்ணுறதுன்னா, தலைமை ஆசிரியர் பொண்ணு கேட்க போகிறாரு அவங்க வீட்டுக்கு. போனோடனே அவங்களுக்கு ஒரு அம்மா மட்டும் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட போய் பொண்ணு கேட்பாங்க. இந்த மாதிரி உங்கள் பொண்ணை வந்து என்னுடைய உதவியாளருக்கு நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அந்த மாதிரி என்ன சொல்லிடும், இல்லை எனக்கு சம்மந்தம் தான், பொண்ணு ஓகேன்னா எனக்கு ஓகேன்னு சொல்லும். பொண்ணை கேட்டோடனே பொண்ணு வந்து ஆல்ரெடி எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, என் வீட்டுக்காரர் இறந்துட்டாரு, நான் ஒரு விதவை, அதனால் நான் வந்து உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு ஒரு குண்டை தூக்கி போட்டோன்னே உங்கள் வீட்டுக்காரர் தான் இறந்துட்டார்ல, எதனால் இறந்தாருன்னு போகும்போது, சிங்கப்பூர்லேருந்து அங்கே பெரிய கலவரம் நடக்கும்போது அங்கேருந்து போட்டில் தப்பிச்சு இந்தியாவுக்குள்ளே வராங்க. அப்படி தான் அவங்க கதை சொல்கிறாங்க, நானும் அப்படி தான் சொல்கிறேன். அப்புறம் வரும்போது பாதி வழியிலேயே விஜயகாந்த் சார் வந்து கீழே விழுந்து கடலில் போயிடுவார் அப்படிங்கிற ஒரு கேம்பில் சொல்லிடுவாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த அவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோடனே நான் வந்து பூவும் போட்டு ஏன் வச்சுக்கிறேன்னா, எங்கள் அம்மா சந்தோஷமாக இருக்கணும், அதனால தான் நான் பூவும் போட்டு வச்சுக்கிறேன். எனக்கு இன்னொரு கல்யாணத்தெல்லாம் நினச்சே பார்க்க முடியாது. அவர் எங்கள் மாமா, எங்கள் அம்மாவோட தம்பி, கூட பிறந்த தம்பி, அதனால் அவர் மேலே நான் பிரியமாக இருக்கிறேன், அவர் பேர் விஜய் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து சரி ஓகே, நீ வந்து எனக்கு வாழ்க்கை தருவேன்னு எதிர்பார்த்தேன். ஏன்னா இப்போ வந்து நீ கைம்பெண்ணாக இருக்கிறதுனால, அதாவது விதவியாக இருக்கிறதுனால, இப்போ வந்து நான் வந்து உனக்கு வாழ்க்கை தரேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது ஒன்று சம்மதிக்க வச்சு கல்யாணமும் பண்ணிக்கிறார் ரகுமான் சுதா சந்திரன். கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஒரு விஷயம் நடக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இறந்து போனதாக நினச்சிக்கிட்டு இருக்கிற விஜயகாந்த் சார் மீண்டும் வந்துடுவார். வந்த உடனே ஆல்ரெடி அவங்களுக்கு கல்யாணம் ஆகிருக்கும், சுதா சந்திரனுக்கும் விஜயகாந்த் சாருக்கும். இப்போ என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்தோடனே பயங்கர ஷாக்கிங். வந்ததுக்கப்புறம் இந்த பொண்ணு இருதலை கொல்லி எறும்பா, எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாமல், மதில் மேல் சுவர் பூனையா, எந்த பக்கம் நவர்றதுன்னு தெரியாமல், விஜயகாந்தை மனசில் நினச்சிக்கிட்டு ரகுமான் கிட்ட தாலி வாங்கிட்டு இந்த பொண்ணு படுற கஷ்டம் தான் இந்த படத்தினோட மொத்த கதை. இந்த படத்தில் வந்து சொல்லி ஆகிற முக்கியமான கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுதா சந்திரன் தான். அவங்க தான் படம் ஃபுல்லாக லீடு ரோல் எடுத்து நடிச்சிருப்பாங்க. அவங்க வந்து புருஷங்கிட்டையும் உண்மையாக நடந்துக்க முடியாமல், தன்னோட முன்னாள் புருஷங்கிட்டையும் அவர்கிட்டையும் உண்மையாக நடந்துக்க முடியாமல் ரொம்ப சிரமப்பட்டு இந்த படத்தில் ரொம்ப சூப்பராக நடிச்சிருப்பாங்க. அதுபோல் இந்த படத்தில் 2வது கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரகுமான் தான், சொல்லியே ஆகணும். ஏன்னா ரகுமான் வந்து இந்த படத்தில் வந்து அந்தளவுக்கு ஒரு எஃபெக்ட் போட்டு சூப்பராக நடிச்சிருப்பார். அந்த காதலை வெளிப்படுத்துகிற விதமாகட்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நடனத்தை போய் பார்க்கறதுக்கு அவர் காட்டுற ஆர்வம். இன்னொரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, எல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் ஏற்றுக்கக்கூடிய பக்குவத்தை கொண்டு வந்து கடைசியில் ஒன்று சேர்த்து வச்சிடலாம் அப்படிங்கிற சூழ்நிலை வந்துடுவார். அதுவரையிலுமே ரகுமானோடைய கேரக்டர் சூப்பராக பண்ணியிருப்பாங்க இந்த படத்தில். அதுபோல் இந்த படத்தில் எல்லா கேரக்டரும் சூப்பராக பண்ணியிருப்பாங்க. ராதா ரவி வந்து ஒரு ஸ்பெஷல் இந்த படத்தில் ஒரு அரசியல் அமைச்சராக வருவார். அவர் என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா, அவர் பங்குக்கு ஊழல் பண்ணுவார். அதை வந்து பத்திரிகை ஆஃபீஸர் இல்லையா எஸ் சந்திரசேகர், நேர்மையின் மறு உருவமாச்சே, புரட்சி இயக்குனராச்சே, கம்முன்னு இருப்பாரா, உடனே அதை எதிர்ப்பார். அதன் மூலிமா அவர் ஏற்றுக்கக்கூடிய மிகப்பெரிய சோகமான முடிவெல்லாம் நிறைய இருக்குது இந்த படத்தில். இந்த படம் வந்து
இதுவரை பாட்டை பிரிந்த பாடகன் நான் அப்படிங்கிற ஒரு பாட்டு அருமையாக இருக்கும். அதுபோல் நான் உள்ளதை சொல்லட்டுமா ஊரறிய பாடட்டுமா அப்படிங்கிற 2 மெகா ஹிட் பாட்டு இந்த படத்தில் தான் இருக்குது. இந்த 2 பாட்டுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா செம்ம என்ஜாய்மெண்ட் பண்ணுவீங்க. அது 2 பாட்டுமே நம்ம கேப்டனுக்கு தான் கொடுத்துருப்பாங்க இந்த படத்தில். அதுபோல் இந்த படத்தில் கேப்டன் வந்து வேறு லெவல் பண்ணியிருப்பார். அவரை பார்க்குறதுக்கோசரமே கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணுவீங்க. அவருக்கு கிளைமேக்ஸில் பெரிய ட்விஸ்ட் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒரு சூப்பரான இதாக இருக்கும். இது போல் இந்த படத்தில் சண்டை காட்சிகள் நிறைய இருக்குது. ஒய்ஜி மகேந்திரன் அண்டு வடிவேலோட காமெடி இந்த படத்தில் ஒரு சூப்பரான ஒரு காமெடியாக இருக்கும். அது என்ன காமெடின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து சுதாசந்திரன் வந்து ஒரே ஒரு பொண்ணு, விஜயகாந்த் சாரும் ரகுமானும் 2 பேரும் லவ் பண்ணுவாங்க. இவங்களும் விஜயகாந்த் சாரும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணியிருப்பார் அக்கா மகளை. அது போல் ரகுமானும் அதே மாதிரி தான். ஆனால் அதே போல தான் காமெடியும் அமைச்சிருப்பார் எஸ். சந்திரசேகர். என்னென்னா கோவை சார்லாம் அவர் வந்து ஒய்ஜி மகேந்திரனும் விரும்புவார், செந்திலும் விரும்புவாங்க. அவங்களுக்குள்ள யாருக்கு கல்யாணம் பண்ண வைக்கிறாங்க அப்படிங்கிறது அது ஒரு கதை, கிளைக்கதை. 2 அது காமெடி, இது வந்து சென்டிமெண்ட் சீரியஸ் அண்டு கதை. இப்படி தான் இந்த படத்தை வடிவமைச்சிருப்பாரு. அதுபோல் இன்னொரு ஸ்பெஷல் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் நம்ம தளபதி விஜய் அவர்கள் வந்து இந்த படத்தில் சின்ன வயசு விஜயகாந்த் தான் நடிச்சிருப்பாரு. அதில் அவர் பேர் விஜய் தான். அக்கா மகளுக்காக என்ன வேணும்னாலும் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேயே வண்டி இழுத்து பட்டறையில் போய் இரும்படித்து நிறைய பண்ணி அக்கா மகளுக்கு என்ன விருப்பமோ அதை வாங்கி கொடுப்பாரு. அந்த மாதிரி ஒரு சீனில் சூப்பராக நடிச்சிருப்பார். உண்மையிலே சின்ன வயசில் அந்தளவுக்கு ஒரு டேலண்ட் இருந்திருக்குது நம்ம தளபதிக்கு. அதுபோல் சின்ன வயசு தளபதி நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா வசந்தராகம் படம் பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். மொத்தத்தில் இந்த படம் அந்த மியூசிக் ஆகட்டும், ஃபைட் ஆகட்டும், இந்த படத்தில் இருக்கிற கதையாகட்டும் எல்லாமே நீட்டாக பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவல் பண்ணியிருப்பாங்க. ஒரு சில லாஜிக் மிஸ்டேக்கள் இருந்தாலும் கூட அதெல்லாம் நம்ம ஒதுக்கி வச்சுட்டு பழைய படங்களுக்கு நம்ம ஆதரவு கொடுக்கலாம். அதுபோல் விஜயகாந்த் சார் படங்கள்லாமே நம்மளுக்கு ஒரு ஸ்பெஷல் தானே. இந்த படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே பிடிக்கும். நம்ம தொடர்ந்து விஜயகாந்த் சார் படங்களை போட்டுட்ருக்குறோம். நீங்கள் பார்த்து நம்ம விமர்சனம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். தேங்க்யூ.